அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே 2024ஆம் ஆண்டு வெளிவந்த அனுஜா அப்படின்ற ஹிந்தி குறும்படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அனுஜா அந்த படத்தோட இயக்குனர் ஆதம் ஜே கிரேவ்ஸ் அப்படிங்கிறவர் படத்தோட நட்சத்திரங்கள், குழந்தை நட்சத்திரங்கள் 2 பேர் நடிச்சிருக்காங்க. அதாவது சஜிதா பத்தான் அப்புறம் அனன்யா ஷான்பேக் அப்படிங்கிறவங்க முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒரு வரி கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, படத்தில் 9 வயது சிறுமி தன்னோட அக்காவோட ஒரு கார்மெண்ட் டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு அனுஜாவுக்கு வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலில் வந்து அட்மிஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரி ஓனர் வந்து அந்த குழந்தைய வந்து அந்த சிறுமியை போக விடாமல் தடுக்கிறாரு. இதை எதிர்த்து அந்த அனுஜா போனாலா இல்லையா, எக்ஸாம் எழுதினாலும் இல்லையா அப்படிங்கிறதான் வந்து படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட கதையை விரிவாக பார்ப்போம். போர்டிங் ஸ்கூல் டீச்சர் அனுஜா வேலை செய்கிற கார்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கு வராரு. வந்து குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்க்கறத பற்றி சொல்கிறாரு. ஆனால் இதை வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு அந்த ஃபேக்ட்ரி ஓனர். கூடவே அனுஜாவும் இருக்கா. அதே சமயம் எக்ஸாமுக்கு 400 ரூபா கட்டியான சூழ்நிலை ஏற்படுது. இதை புரிஞ்சுக்கிட்ட வந்து அனுஜா அக்கா பாலக் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதை தங்கச்சி எப்படியோ ஒரு ஸ்கூலில் சேர்த்தணுன்றதுக்காக கார்மெண்ட் வேலை செய்கிற இடத்துல ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் ஆகிற அந்த துணியெல்லாம் எடுத்து யாருக்கும் தெரியாமல் பேக்காக தச்சு வெளியில் கொண்டு வந்துடுறா. ஒரு நாள் இந்த பேக்கை 2 பேருமே அனுஜாவும் அவரோட அக்காவும் சேர்ந்து வெளியில் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அனுஜா போய் தனியாக 2 பேக்கை விற்று 800 ரூபா வந்து எடுத்துகிட்டு வந்துடுறா. இதை எடுத்துகிட்டு போய் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்ட முயற்சி பண்ணுறா. ஆனால் அந்த ஃபேக்ட்ரி ஓனர் என்ன சொல்லிடுறாருன்னா, அந்த எக்ஸாம் அன்றைக்கி கட்டாயமாக நீனும் அக்காவும் இங்கே வந்துடணும். வேலைக்கு 8 மணிக்கு முன்னாடி 8 மணிக்கு நீங்கள் வந்துடணும். உனக்கு வந்து இங்கே வந்து நல்ல வேலை போட்டு தரேன், ஃப்ளோரில் கிடையாது, இங்கே வந்து நல்ல வேலை போட்டு தரேன், கட்டாயமாக அதிகமான சம்பளமும் போட்டு தரேன், ஆனால் அன்றைக்கி கட்டாயமாக நீ வந்துடணும், எக்ஸாம் போகக்கூடாது அப்படின்னு, அட்மிஷன் எக்ஸாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லை, ஃபேக்ட்ரி ஓனர் அனுஜா கிட்ட நாளைக்கு நீயும் அக்காவும் வரலன்னா நிரந்தரமாக 2 பேரும் வேலையில் கிடையாது அப்படின்னு வான் பண்ணி அனுப்புகிறாரு. அனுஜா போய் அக்கா கிட்ட சொல்கிறா, பாலா கிட்ட. அவன் என்ன பண்ணுறான்னா, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்கிறா. அடுத்த நாள் வந்து எக்ஸாம் அந்த அட்மிஷன் ஃபீஸ் நாளும் வருது. அவளை வந்து பேக்கில் வந்து பணத்தை வச்சு அனுப்பிச்சிடுறா. வழக்கம் போல் பாலாக வந்து கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலைக்கு வந்துடுறா. இந்த படத்தோட கிளைமேக்ஸும் சரி, இந்த படமும் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நாட்டில் வந்து குழந்தை தொழிலாளர் பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும், அதை தாண்டி கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்ற விஷயத்தை வலியுறுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் நண்பரோடையும் ஷேர் பண்ணிக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் மறக்காமல் உங்களை சந்திக்கிறேன்.